ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்று காலங்காத்தாலேயே உனக்கான நல்ல நேரத்திலேயே இந்த சாயப்பா உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கேன். ஆமியன் செல்லமே, மங்களகரமான இந்த நல்ல நாளில், இந்த சுபமுகூர்த்த நாளான இந்த நாளிலேயே நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தியை உன் செவிகுளிர உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். இந்த சீரடி சாய்பாபா வாக்கு கொடுத்தா அது ஒருபோதும் வீணா போகாது, பொய்யா போகாதுன்றத நீ உணர்ந்து கொள்வதற்கான தருணம் வந்துடுச்சு என் செல்லமே. இந்த உலகத்துல இதுவரைக்கும் நடந்தது எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்துகள். உனக்கு துன்பம் தந்த சூழ்நிலைகளும் உன்னை வாட்டி வதைத்த மனிதர்களும் எல்லாருமே இப்போது கடந்து போகும் மேக நிழல் போல உன்னை விட்டு கடந்து போக போறாங்க. நீ எதை நினைச்சு வருத்தப்பட்டியோ, எந்த காயங்கள் உனக்கு வலிச்சதோ, எது உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ, அது எல்லாமே இப்போது உன்னை வலிமையுள்ள ஆளாகத்தானே மாத்திருக்கு. நீயும் எல்லா சோதனைகளையும் அனுபவிச்சு கடந்து வந்துட்ட. இப்போது உனக்காக ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை ஒளிர வைக்கவும் என் அரவணைப்பில் உனக்கு வலிமையை கொடுப்பதற்குமாக தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். இப்பொழுது இந்த நல்ல நாள் உனக்காகவே விடிஞ்சிருக்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கினா இன்று உனக்கு செல்வமும் சுகமும் வந்து பொழியும்படி இந்த சாயப்பா செய்வேன். அடுத்தவங்க உன்னை ஏமாத்திருக்கலாம், துரோகம் செஞ்சிருக்கலாம், தவறு செஞ்சிருக்கலாம், தீங்கு செஞ்சிருக்கலாம். அதை பற்றி நீ யோசிக்காத. அவங்கவங்க செஞ்ச தவறுக்கான தண்டனை என் கரங்களில் தான் இருக்கிறது. அதை எப்படியாவது அவங்க வீட்டுக்கு அவங்க வாழ்க்கையில நான் கொண்டு போய் சேர்த்துடுறேன். யார் உனக்கு எதிராக செய்த வேலைகளையும் யோசிச்சு நீ மனசு கவலைப்பட வேண்டாம். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒன்று, உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச நன்மைகளை காப்பாத்திக்கிறது தான். ஏன்னா நீ செஞ்ச நல்ல விஷயங்களுக்காக தான் இப்போது நான் உனக்கு நன்மையை கொடுக்க வந்திருக்கேன். நீ அனுபவிச்ச காயங்களுக்கு நான் மருந்தாக இருப்பேன். உன்னை வஞ்சித்தவர்களுக்கும் உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நான் நீதியாக தண்டனையை கொடுக்க போறேன். நீ அமைதியா பொறுமையா என் பாதங்களில் சாய்ந்து விடு. இந்த சாயப்பா சத்தியம் பண்ணி சொல்றேன், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது போல உனக்கு எதிராக வேலை செஞ்ச எதிரிகள் கண்டிப்பா அழிந்து போவார்கள் என் செல்லமே. அப்புறம் ஏன் உன் வாழ்க்கையில நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறியா? இப்போது நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒவ்வொரு தாமதத்திற்கும் பிறகு என் அருள் நிறைஞ்சு கிடக்குது. அதாவது கூடிய சீக்கிரம் அது எல்லாமே நல்லபடியா நடக்க தான் போகுதுன்னு சொல்றேன். உனக்கு முன்பாகவே நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் போய் வெற்றிகரமா முடிச்சு கட்டுறேன். இனிமே எந்த விதத்திலும் எதுக்காகவும் நான் உன்னை காக்க வைக்கவும் எந்த விஷயத்தையும் தாமதப்படுத்தவும் மாட்டேன். நீ புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இந்த சாயப்பா உன்னை எங்கேயும் விட்டுவிடவில்லை என்பதுதான். உனக்காக மிக சிறப்பான வாழ்க்கையை தான் நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ பொறுமையோடு இருந்தினா, என்னை முழுசா நம்பினா, அந்த அழகான வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரும் என் செல்லமே. நீ வேண்டி கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் விருப்பப்படியே நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை நான் அழகானதா ஆக்கி தர்றேன். இனிமே யாரும் உனக்கு துரோகம் செய்ய முடியாது. உன் இருட்டை ஒளியாக மாற்ற வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. என்னை முழுமையாக நம்பும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட போறதில்ல. உன்னை யார் கேவலப்படுத்தினாலும் புறக்கணித்தாலும் அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன நினைச்சாலும் ஓ மதிப்பு எந்த விதத்திலும் குறையாது. நீ யாராக இருக்கிறாயோ அதுவாக தான் இருக்கிற. கண்டிப்பா உன் வாழ்க்கை சக்கரத்தை நான் நிச்சயம் மேலே உயர்த்தி கொண்டு வருவேன். தனிமையிலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருக்கக்கூடிய நீ இந்த உலகையே உலுக்கி வெற்றியாளனாக நிற்க தான் போற. எப்போதும் எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். உன்னை யார் மதிச்சாலும் மதிக்காட்டியும் என் பார்வையில் நீ மிகப்பெரிய என் பிரியமான பிள்ளை. அதனால தான் உனக்கான ஒளியை தருவதற்காக, உன் வாழ்க்கையில வெற்றியை தருவதற்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. விடை தெரியாத பல கேள்விகள் உன் மனசை சுரண்டிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதற்கெல்லாம் விளக்கம் தேடிக்கொண்டிருக்கும் உனக்காகவே உன் வலியையும் கண்ணீரையும் போக்கும் விதமாக உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். இப்போது நீ அனுபவிச்ச எல்லா சோதனைகளும் உன்னை வலிமையாக்க தான் போகுது. என் அன்பு பிள்ளையான நீ தனியாக இருக்கக்கூடாதுன்னு தான் என் அருளால் நான் உன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில வந்த கஷ்டம், நஷ்டம், மான அவமானம், ஏமாற்றம், தோல்வின்னு உன்னை நிலைகுலையும் அத்தனை சூழ்நிலைகளையும் இந்த சாயப்பா சரி செய்கிறேன். நம்பிக்கை துரோகத்தால் வீழ்ந்தாய்,
உழைச்சதெல்லாம் நஷ்டமா வந்து சேர்ந்துச்சு. வஞ்சகிகள் சூழ்ச்சி செஞ்சாங்க. எதிர்ப்புகளும் உறவினர்களும் நண்பர்களும் செய்யும் சூதுகளை எல்லாம் நீ நிறைய சந்திச்சிட்ட. அன்பு வைத்ததின் மூலமாக நிறைய இழந்துட்ட. இனிமேலும் இந்த தவிர்க்க முடியாத அனுபவங்கள் உன வாழ்க்கையில உதவும்படிதான் நான் செய்வனே தவிர மறுபடியும் இந்த கஷ்டமோ ஏமாற்றமோ தோல்வியோ சூழ்ச்சியோ உன்னை நெருங்க விட மாட்டேனேன் செல்லமே. இத்தனை நாளா உனக்கு கிடைச்ச இந்த அனுபவங்களை வச்சு இப்போது நீ மன உறுதியோட துணிச்சலோட வாழ ஆரம்பிச்சினா எந்த விதத்திலும் நீ வீழ்ந்து போகாத அளவுக்கு இந்த சாயப்பா உன்னை உயர்த்தி காட்டுவேன். எல்லா போராட்டங்களையும் தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கும் நான் உனக்கு வழிகாட்டுறேன். என் கரங்களால் உன்னை தாங்கி பிடித்து மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் உணர்ச்சி வசப்படாதே. உன் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது என் மீது வைத்த அன்புதான் என எனக்கு நல்லா தெரியும். உன் பிரார்த்தனைகளை கூட வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நீ என்னை பார்க்கும் போதெல்லாம் உன் கண்கள் கலங்குது. என் வாழ்க்கை இப்படி இருக்கே சாயப்பா, சரி செய்கன்னு நீ கண்ணீரோடு உன் கண்களால் பேசுவதையே நான் பார்த்துட்டேன். என் அழகை பார்த்து உச்சி முதல் பாதம் வரை உன் கண்களால் ஆராதனை செய்த நீ, உன் கண்ணீரை எனக்கு காணிக்கையாக கொடுத்த நீ, இனி நல்லா வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் உள்ளம் பற்றி முழுவதுமாக அறிந்த இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தேவையான நேரத்தில் நிச்சயமாக கொடுப்பேன். என்னை சரணடைந்த உனக்கு எந்த கவலையும் வேண்டாமேன் செல்லமே. இந்த சாயப்பா எனக்கு பிரியமான பிள்ளையாக இருப்பதால தான் உன்னை என் வசமாக ஆக்கி வச்சிருக்கேன். நீ விட்ட கண்ணீருக்கெல்லாம் விலை மதிப்பெற்ற பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கிறேன். இனிமே நீ எப்போதும் என்னாலும் சந்தோஷமாக பாதுகாப்போடு வாழும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் நடக்க தாமதமானாலும் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். உன் வாழ்க்கையை நல்ல விதமாக வடிவமைத்து உனக்கு நல்ல காரியங்களையும் நான் நடத்தி தர்றேன். எதுவுமே சீக்கிரம் நடக்கணும்னு நீயே உன்னை துன்பப்படுத்தி கொள்ளாதே. நேர்மறையான எண்ணங்களோட உன் நம்பிக்கையை நீ இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்யும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். உனக்கான சரியான நேரமும் காலமும் இப்போ நெருங்கி வந்துருச்சு இல்லையா? இனி உனக்குரிய அனைத்தையும் நிச்சயம் நான் உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உன் எண்ணத்தை உன்னுடைய குறிக்கோளில் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை சிறப்பாக வெற்றிகரமாக செய்ய முயற்சி செய். இந்த பிரபஞ்சமும் நானும் நிச்சயமாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்க்கைக்கான வெற்றியை தர்றோம். வாழ்க்கை எப்போதும் நீ எதிர்பார்த்த வடிவிலேயே இருக்காது. அதனால் நம்பிக்கையோடு உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சினா கூடிய சீக்கிரம் அதற்கேற்ற மாற்றங்களை நான் உருவாக்குவேன். நீயாகவே உன்னை சுற்றி நடந்த விஷயங்களை நினச்சி சோர்ந்து போக வேண்டாமேன் செல்லமே. உன் முயற்சிகளை நீ தொடர்ந்து செய்யும் போது நீ எதிர்பார்த்தபடி எல்லா வகையிலும் மாற்றம் வரும். உன் முயற்சியே உன் தலைவிதியை எழுதும். உன் முயற்சியின் மூலமாக உன் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். நான் உன் கூடவே இருந்து உன் பாதையை ஒளிரச் செய்வேன். இந்த நாள் இனிய நாளாக, இந்த பொழுது இனிய பொழுது, காலை பொழுதாக உன் வாழ்க்கையில ஒரு புது பக்கத்தை திறந்து வைக்க போகுது. நேத்து வரைக்கும் உன்னை வாட்டிய கவலைகளையும் காயங்களையும் தோல்விகளையும் அனைத்தையும் மறந்துவிடு. சூரியன் உதிப்பது போல இப்போது இந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கையில ஒளி பிறந்துருச்சு. இன்னைக்கு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும், நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்கும்படி நான் செய்கிறேன். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் இன்னும் சற்று நேரத்தில் உன் செவிக்குளிர வந்து சேரப்போகுது என் செல்லமே.